கர்த்தர் நல்லவர். அமர்ந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தட்டும். ஆமேன். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 16:9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஞாயிறு ஆராதனை உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் மகிமைப்படுவீராகப்பா. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள். உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய வார்த்தை சரியாக அவருடைய இருதயங்களை விதைக்கப்படுவதற்கு அடியேனை கர்த்தர் பயன்படுத்துவீராக. சிலுவைக்குள் மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய நாம மாத்திரம் இன்றைக்கு எங்கள் மத்தியில் மகிமைப்படட்டும். வார்த்தை எங்களோடு பேசப்படட்டும். வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். மீண்டும் ஒரு விசையாக வேத வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாமா? திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 16, சபையார் எல்லோரும் சேர்ந்து வேதாகமம் கையில் உள்ள எல்லோரும் ஆதியாகமம் 16:9 வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஆமென். இந்த வேத வசனம் நமக்கு நன்றாக ஒரு அறிமுகமான ஒரு வேத வசனம். ஏன்னா இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் இதே அதிகாரத்தில் இதே ஆகாருக்கு சொல்லப்பட்ட அந்த 11வது வசனம்தான், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இதே ஆகாருக்கு சொல்லப்பட்ட கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். அப்போ இந்த வார்த்தையை கர்த்தர் எப்போ கொடுக்கிறார் அப்படின்னா, ஆகார் தன்னுடைய நாச்சியார் ஆகிய சாராளுடைய வீட்டிலிருந்து அவங்க ஓடி வரும் பொழுது, அங்கே இருக்கிறதான சூழ்நிலையை தாங்க முடியாமல், அங்கே இருக்கிறதான நெருக்கங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அங்கே வாழ பிடிக்காம எங்கேயாவது போய் தனிமரமாக என்ன பண்ணிடலாம், வாழ்ந்து மரித்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் ஓடி வந்து கொண்டிருக்கிற அந்த வனாந்திர ஓட்டத்தில் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு முன்பாக வந்து, நீ எங்கே போகிற, என்ன பண்ணுறன்னு கேட்குறப்ப தன்னுடைய காரியங்களை ஆகார் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை தூதனானவர் என்ன பண்ணுவார்? ஆகாருக்கு கொடுப்பார். என்ன வார்த்தை? நீ என்ன அங்கலாய்ப்போட ஓடிக்கிட்டு இருக்கிறியோ அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கேட்டு இருக்கிறார். இப்போ இவங்களுக்கு இருக்கிற அங்கலாய்ப்பு என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம்? தியானித்தோம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய அங்கலாய்ப்பை கேட்பார் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்பாக ஒரு வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அதான் 9வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர். அதற்கு முன்பாக 7, 8, 9 சேர்ந்து வாசியுங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய், நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அடங்கி இரு. இப்ப வார்த்தை அழகா வருது. ஆகாருடைய வாழ்க்கையை நம்ம அழகா தியானித்தோம். அவ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா? தனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை. இந்த 10 வருஷ காலத்துல அவள் ஆசைப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை வெறுத்து போகத்தக்கதாக அவளுடைய வாழ்க்கை நிலைமை என்ன பண்ணுது? மாறுது. நமக்கு அநேக நேரத்தில் நம்ம சில ஐக்கியத்தில் என்ன பண்ணுவோம்? இருப்போம். அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எக்ஸட்ரா, என்ன ஐக்கியமாக வேணால் இருந்துட்டு போட்டோம். நம்ம ரொம்ப நாட்கள் அதை என்ன பண்ணுவோம்? நம்ம தொடருவோம். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன கசப்பு என்ன பண்ணும்? வரும். அந்த சின்ன கசப்பு என்ன பண்ணும்?
அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இருதயத்தை அரித்து 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 யாரோடு நமக்கு கசப்பு உண்டாயிற்றோ அவர்களோடு இதுக்கப்புறம் வாழவே கூடாது, அவங்க முகத்தில் முழிக்கவே கூடாது, அவங்க இருக்கிற தசை பக்கமே போகக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தை நமக்கு என்ன பண்ணிடும், ஏற்படுத்திடும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய அணை, ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேமில் ஒரு குண்டூசி அளவில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் போதும். ஒரு பெரிய டேம் தான், நமக்கு அநேக டேம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஏதோ ஒரு டேமை நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெரிய நீர்த்தேக்கம் கட்டப்பட்ட அணையில் ஒரு சின்ன குண்டூசி அளவில் ஓட்டை இருந்தால் போதுங்க, அந்த அணை சீக்கிரத்தில் என்ன பண்ணும், விழுந்துடும். காரணம் என்ன, அந்த சின்ன துளை வழியாக, அந்த சின்ன குண்டூசி அளவு ஓட்ட வழியாக நீர் என்ன பண்ணும், வெளியேறிக்கிட்டே இருக்கு. அது நம்முடைய கண்களுக்கு தெரியாது. ஏன்னா அணை பெருசாக இருக்கிறப்ப அந்த நீருடைய வெளியேற்றம் நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அது சின்ன மயிரிலேயே போல அதை என்ன பண்ணிட்டு இருக்கும், வெளியில் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எப்போ நம்முடைய கண்களுக்கு தெரியும், அந்த இடத்துல நீர் வடிஞ்சதுக்கான ஒரு தடம், அந்த பாச்சான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பச்சை கலரில் தண்ணீர் அதிகமாக தேங்கி இருக்கிற இடத்துல அது என்ன பண்ணும், உருவாகும். அந்த உருவாகும் பொழுது நம்முடைய கண்களுக்கு அது என்ன பண்ணும், தென்படும். அதற்குள்ளே அந்த டேம் முழுவதும், அந்த செவுறு முழுவதும் தண்ணீர் என்ன பண்ணும், ஃபுல்லாக பரவி ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் வரும்போது அந்த டேம் என்ன பண்ணிடும், இடிஞ்சு விழுந்துடும். அது போல தான் ஆகாரும் சாராலும் அந்த குடும்ப ஐக்கியத்தில் நன்றாக தான் இருந்தாங்க. ஒரு சின்ன கசப்பு நம்முடைய வாழ்க்கையவே என்ன பண்ண போகுது, மாற்ற போகுதுங்கிறது ஆகாருக்கு என்ன பண்ணல, தெரியலை. சாராளுக்கும் அது தெரியலை. இன்றைக்கு நாமளும் நம்முடைய உறவுகள் மத்தியில் நமக்கு ஒரு சின்ன கசப்பு வைத்துக்கிட்டு அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும்னு நம்ம தெரியாமலே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த கசப்பை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த டேம் எப்படி தன்னிடத்தில் அந்த சின்ன துளையை அது பெருசாக நம்மள்கிட்ட தான் இவ்வளோ பெரிய அணை இருக்குது. இவ்வளோ பெரிய அணையில் இந்த சின்ன குண்டூசி அளவு இருக்கிற இந்த ஓட்டை வழியாக போகக்கூடிய தண்ணீராக நம்முடைய இந்த நீர்த்தேக்க அணையை உடைக்க போதுன்னு அந்த அணைக்கு என்ன பண்ணலை, தெரியலை. அது அந்த அளவுக்கு தன்னுடைய உறுதியில் அப்படி என்ன பண்ணுச்சு, உறுதியாக இருந்துச்சு. இப்போ சாராளுக்கும் ஆகாருக்கும் இருந்த அந்த ஐக்கியம், ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கு இருந்த ஐக்கியம், அந்த குடும்பத்தோடு ஆகாருக்கு இருந்த ஐக்கியம் உடையாதுன்னு நினச்சி சாராள் என்ன பண்ண மாட்டாங்க, கோவப்பட்டாங்க. எங்கே போயிட போறா, அடிமை பெண் தானே, நம்ம தானே நம்முடைய கணவனாருக்கு இவளை எடுத்து கொடுத்தோம் அப்படின்ற அநேக விஷயம் அவங்க இருதயத்தில் ஓடி இருக்கலாம், அவங்க மனசுல இருந்திருக்கலாம். சின்ன கசப்பு தான் அநேக பிரிவை நமக்கு என்ன பண்ணுது, ஏற்படுது. இப்போ இந்த ஆகாருடைய வாழ்க்கையில் ஆகார் சொல்ற விஷயம் என்ன, என் நாச்சியாரை விட்டு நான் என்ன பண்றேன், ஓடி போறேன், எங்கேயாவது போறேன், தசை தெரியாத இடமா இருந்தாலும் நான் போறேன், எனக்கு வாழ பிடிக்கல, அவங்களோட சேர்ந்து வாழ பிடிக்கல. காரணம் என்ன, ஆகார் ஆசீர்வாதமா இருந்தது, சாராளுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். வேற 2 பேரும் முடிய பிடிச்சிட்டு நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி பைப்பு சண்டை என்ன பண்ணல, போடல. ஆனா இங்க நடந்த சண்டை வேற. இவ ஆசீர்வாதமா இருக்கிறா, நான் ஆசீர்வாதமா இல்லை. இன்னும் சொல்ல போனா, அழைக்கப்பட்ட நான் வெறுமையா இருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்ட நான் வெறுமையா இருக்கிறேன். அழைக்கப்படாத ஒருத்தி, தெரிந்து கொள்ளப்படாத ஒருத்தி, தேவனுடைய நாமம் அறியாத ஒருத்தி ஆசீர்வாதமா இருக்கிறா. தேவ நாமம் அறிந்த நான், தேவ ஊழியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நான், தேவ அழைப்புக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நான் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை? இந்த கேள்வி அநேக விசுவாசிகளுக்குள்ள இருக்கிறதுனால தான் அநேக உறவுக்குள்ள என்ன வருது, கசப்பு வருது. இயேசுவே கெதின்னு இருக்கிற நான் வெறுமையா இருக்கிறேன், ஊரூரா சுத்துற இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான். இதுதான் சாராளுக்குள்ள இருந்துச்சு. அதை தான் நீங்கள் நான் சபைக்கு சொல்ல வரேன். தேவனுடைய வார்த்தை அப்படியாக வருது. மற்றவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னு சொல்லி அழைக்கப்பட்ட நாம என்ன பண்ணக்கூடாது, கடிந்து கொள்ள கூடாது. அழைக்கப்பட்ட நாம, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாம, வாக்குத்தத்துக்கு விரோதம் என்ன பண்ணக்கூடாது. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல. இதானே வாக்குத்தத்தம். ஆபிரகாம் மட்டும் காதலை கூப்பிட்டு குசு குசுனா சொன்னார். அப்படியே குசு குசுன்னு சொல்லியிருந்தாலும் ஆபிரகாம் சொல்லாமே இருந்திருப்பார். அப்போ 2 பேருக்கான அழைப்பு என்ன, கானான் தேசத்துக்கு போகணும்.
அங்க அவங்களுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல என்ன பண்ணும், பெருகும். ஆபிரகாம் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஆபிரகாம் யாரை சபிக்கிறாரோ அவங்க சபிக்கப்படுவாங்க. இந்த சந்ததிக்கு விரோதமா எந்த மனுஷனையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, எழும்ப விட மாட்டார். இப்படி ஒரு அருமையான ஒரு பலமான வாக்குத்தத்தம் பெற்ற குடும்பம் ஒரு சின்ன ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்றாங்க, தங்கள் கேரக்டரையே மாத்திக்கிறாங்க. அப்ப சாராளுடைய தவறு, அவ ஆசீர்வாதமா இருந்துட்டு போட்டும், நம்மளால வந்த ஆசீர்வாதம் தானே, இருந்துட்டு போட்டும், எனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், அது எனக்கு போதும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வராததுனால இங்க சாராள் மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன பண்ணுது, வருது. ஆனாலும் ஆகாருக்கு வரக்கூடிய வார்த்தை என்ன, நீ அவகிட்ட தான் என்ன பண்ணணும், திரும்பி போகணும். இன்றைக்கு ஸ்தோத்திரம், எத்தனை உறவுகளை எத்தனை பேர் முறித்து கொண்டு கசப்போட உக்காந்துருக்கீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய வார்த்தை, மறுபடியும் என்ன பண்ணுங்க, போங்க, மறுபடியும் போங்க. உங்களை துக்க முகத்தோட திரும்பி வருவதற்கு கர்த்தர் என்ன பண்ணல, அழைக்கல. உங்க பிரயாணம் முழுவதும் துக்கத்தோட, உங்க வாழ்க்கை முழுவதும் கசப்போட கண்ணீரோட இருக்கணும்னு கர்த்தர் என்ன பண்ணல, விரும்பல. அவர் விரும்பது நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஆனா நம்முடைய கசப்பின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணிடுறோம், பிளவை ஏற்படுத்தி விட்டு, சஞ்சலத்தை ஏற்படுத்தி விட்டு, கண்ணீரை ஏற்படுத்தி விட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். ஆகாரா தான் பண்ணா. அதனால தான் ஆகாரா திரும்பி என்ன பண்ணார் கர்த்தர், அங்கே போ, உன்னை எப்போ வெளியே அனுப்புன்னு எனக்கு தெரியும், நீ இப்போ வெளியே வர்றதுக்கான நேரம் இல்லை, இன்னும் உன்னை அந்த வீட்டில் வச்சு அந்த வீட்டில் உன் நிமித்தம் சில மகிழ்ச்சி என்ன பண்ணணும், உண்டாகணும், அது என் திட்டம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், வெளியில் வரணும். 14 வருஷம் கர்த்தர் ஆகாரம் மறுபடியும் அந்த வீட்டில் என்ன பண்ணார், வைத்திருந்தார். ஆகாருக்கு இஸ்மவேல் பிறக்கும்போது ஆபிரகாமுடைய வயது 86ன்னு வேதம் என்ன பண்ணுது, அழகா சொல்லுகிறது. வசனத்தை வாசிங்க, 16 கடைசி 16. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும்போது ஈசாக்குடைய வயது என்ன, 100. 100ல் 86 போனா சொல்லுங்க, 14 வருஷம் மறுபடியும் கர்த்தர் அதே வீட்டில் எங்க யாரை வச்சிருந்தார், ஆகாரை வச்சிருந்தார். அப்ப நம்ம அவசரப்பட்டு சில இடத்துல இருந்து என்ன பண்ணிடுறோம், விலகி வந்துடுறோம். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, அவங்க பேசின வார்த்தை எனக்கு பிடிக்கல, அவங்க நடந்துக்கிற விதம் எனக்கு பிடிக்கல, அவங்க என்னை ட்ரீட் பண்ற விதம் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, அதான் முக்கியம். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியில வர்றதுனால நம் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய சந்தோஷம், நம் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், நம் நிமித்தம் அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கொண்டாட வேண்டிய சில கொண்டாட்டங்கள் என்ன பண்ணுது, தவிர்க்கப்படுது. அதனால தான் ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னா ஆண்டவருக்கு தெரியும், சாராளுக்கு பிள்ளைன்னா ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆகாருக்கு ஏன் பிள்ளையை கொடுத்தாரு, இந்த பிள்ளை நிமித்தம் கொஞ்ச நாள் அந்த குடும்பம் என்ன பண்ணட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். ஏன்னா சாராவுடைய உற்பத்தி காலம் என்ன பண்ணல, இன்னும் வரல. அந்த காலத்துல தான் சாரா என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்ப அது வரைக்கும் ஆகாருடைய மகனாகிய இஸ்மவேல் நிமித்தம் அந்த குடும்பம் எப்படி இருக்கட்டும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும் நினைச்சு கொடுத்தாரு. ஆனா ஆகார் என்ன பண்ணல, என்னை ஒரு மாதிரி பேசுறாங்க, என்னை ஒரு மாதிரி நடத்துறாங்கன்னு அந்த அம்மா வெளியில வந்துட்டாங்க. மறுபடியும் கர்த்தர் என்ன பண்றாரு, போ, நீ போ. யோசிச்சு பாருங்க, 14 வருஷம். ஒருவேளை ஆகார் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போயிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் ஆகாருக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்குமா, ஆபிரகாமுக்கு இஸ்மவேலோட அந்த ஆசை அன்பு வந்திருக்குமா? மறுபடியும் இஸ்மவேல ஆகாரை அனுப்பி சொல்லும் பொழுது ஆபிரகாம் யோசிப்பார். முதல் விச ஆகாரை அனுப்ப சொல்லும் பொழுது ஆபிரகாம் யோசிக்க மாட்டார், அவ உன் கையில் இருக்கிறான்னு என்ன வேணா பண்ணிக்க. ஆனால் ரெண்டாவது விச அவளை விரட்டும் பொழுது ஆபிரகாம் கொஞ்சம் யோசிப்பார். முதல் விச அனுப்பும்போது ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, யோசனை எதுவுமே இல்லை, கெடுகட்டு போறாப்போ. ஆனால் ரெண்டாவது விச அவள் மேலே அவளுக்கு ஒரு அன்பு என்ன பண்ணுது, ஆகார் மேலே ஆபிரகாமுக்கு ஒரு அன்பு என்ன பண்ணுது, 10 வருஷம் வராத அன்பு இப்போ என்ன பண்ணுது, வருது. பிள்ளையின் மேலே ஒரு அன்பு என்ன வருது, பிள்ளையை குறித்து ஆபிரகாம் ரொம்ப யோசிக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, இஸ்மவேல் நல்ல ஒரு பெரிய சந்ததியாக என்ன பண்ணுவான், வருவான். அப்போ இந்த அன்பெல்லாம் அநேகர் என்ன பண்ணுறாங்க, கோபத்தின் நிமித்தம் இழந்து போயிடுறாங்க. இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம், நம்முடைய கோபத்தில் நம்ம எதை இழக்கிறோம்,
நம்முடைய கோபத்தில் நம்ம எதை இழக்கிறோம்? அநேகர் உறவை தான் என்ன பண்ணுறோம், அநேக அன்பை தான் என்ன பண்ணுறோம், பாசத்தை, நேசத்தை, ஐக்கியத்தை தான் இழந்து போகிறோம். வேற இழக்க ஒன்றும் இல்லை. இங்கே காசு பணம் யாரும் இழக்கலங்க, உறவை தாங்க இழந்து போகிறோம். ஆகாருடைய கோபம் ஆபிரகாமுக்கு சாராளுடைய வீட்டில் இருக்கிற அந்த உறவின் ஐக்கியத்தை என்ன பண்ண வச்சுச்சு? முறித்து போட வச்சுச்சு. அவங்களுக்குள்ள இருந்த அந்த அன்பு, அவங்க கொண்டாட போகிற தன் மகனாகிய இஸ்மவேலை வைத்து அவங்க கொண்டாட போகிற அந்த நாட்கள் அவன் என்ன பண்ணியிருப்பா? இழந்து போயிருப்பா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவள் இழந்து போக நேரிட்ட ஆசீர்வாதத்தை, இழந்து போக நேரிட்ட சந்தோஷத்தை, தன் பிள்ளையை குறித்து அங்கலாய் பிரிஞ்சு பார்த்தீங்களா? தன் பிள்ளை எப்படிப்பட்ட நேரத்தில் பிறப்பான், அந்த பிரசவ நேரத்தை தான் கூட யார் இருப்பா, அந்த பிள்ளையை வளர்க்க போகிறது யார், அவன் வளரும் போது அவனுக்கு வளர்க்க போகிறது யார் அப்படின்ற அநேக அங்கலாய்ப்பு அவருடைய இருதயத்தில் இருந்தபடியினால் கர்த்தர் மறுபடியும் சாராளுடைய வீட்டுக்கு அனுப்புனாரு. சாராள் பத்திரமா என்ன பண்ணா? பார்த்துக்கிட்டா. நம்ம தாங்க நினைக்கிறோம் அவங்க நம்மளை இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்கன்னு. நீங்கள் திரும்பி போய் பாருங்கள், யார் விரட்டினாங்களோ அவங்க தான் அவங்கள என்ன பண்ணுவாங்க, தாங்குவாங்க. அந்த காலத்தில் கூட இருந்தது சாராள் தான் என்ன பண்ணாங்க. பிரசவ நேரத்தில் யார் தான் கூட இருந்தா? சாராள் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த அம்மா யார்கிட்ட கோச்சிக்கிட்டு போச்சு? சாராளை தான் கோச்சிக்கிட்டு போனாங்க. நம்ம தனியாக வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அநேக வரலாம், அநேக வார்த்தை நம்மகிட்ட கர்த்தர் பேசலாம். அது நம்முடைய சூழ்நிலைக்கு சாதகமாக கூட இருக்கலாம். சில சமயம் கர்த்தரே நம்ம செய்கிற தவறுக்கு சாதகமான வார்த்தையை நமக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கறது போல இருக்கலாம். ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாது, இருக்காது. அவருடைய வார்த்தை என்னன்னா, அவர் எப்போ அனுப்புகிறாரோ அப்போ தான் போகணும். முதல்ல அனுப்பும்போது ஆண்டருடைய வார்த்தை குறுக்கிட்டார், நீ மறுபடியும் நேச்சரத்துக்கு என்ன பண்ணு, திரும்பி போ. ஆனால் ரெண்டாவது அனுப்பும் பொழுது கர்த்தரே சொல்கிறார், உன் பொண்டாட்டி என்ன சொல்கிறார், என்ன பண்ணு, கேட்டு செய்ப்பா ஆபிரகாமே, நீ என்ன தயவு செஞ்சு அனுப்பி. இதுக்கப்புறம் அந்த ஆகாருடைய பிள்ளையும் குடும்பத்தில் இருந்தால் உன் குடும்பம் என்ன பண்ணாது. அப்போ கர்த்தர் எப்போ எதை வேறு பிரிக்கிறாரோ அப்போ அது வேறு பிரிஞ்சு போனால் அது நல்லதாக இருக்கும். காலத்துக்கு முன்பு நம்ம செயல்பட்டோன்னா அது பெரிய சஞ்சலத்தில் தான் என்ன பண்ணும், போய் முடியும். வாசிக்கலாம் பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 5:6-7. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதம் அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம், புதிய ஏற்பாட்டு சத்தியம், அவர் நம்மை விசாரிக்கிறபடியினால். அதற்கு முன்பாக 6வது வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அநேக நேரத்தில் ஆகாரை போல நாமளும் தேவனை விட்டு என்ன பண்ணிடுறோம், விலகி வந்துடுறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீ சாராள் கிட்ட தான் அடங்கி இருக்கணும். கர்த்தருடைய கரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், அடங்கி இருக்கணும். யார் என்ன சொன்னாலும், நம்முடைய சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும், நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்காம போனாலும், நம்முடைய உபவாசத்துக்கு அவர் பதில் கொடுக்காம போனாலும், நம்முடைய அர்ப்பணிப்புக்கு, நம்முடைய அழைப்புக்கு தேவ சமூகத்திலிருந்து பதில் வராமலே போனாலும், நம்ம எப்படி தான் இருக்கணுமா கர்த்தருடைய சமூகத்தில்? அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில். காரணம் என்ன, நம்முடைய காலம் இன்னும் வரலங்க, நம்முடைய காலம் இன்னும் வரல. அந்த ஏற்ற காலம் வந்தா அவர் ஏன் நம்மளை உயர்த்தாம இருக்க போறார்? ஏற்ற காலம் வந்ததுனால சாராளுக்கு ஒரு உற்பத்தி காலம் என்ன ஆயிருச்சு, உண்டாகிருச்சு. இதுக்கப்புறம் சாராள் ஏன் வருத்தப்பட போறாங்க? அப்ப ஏற்ற காலம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அந்த ஏற்ற காலத்துக்கு நம்ம கர்த்தருடைய காலத்தில் என்ன பண்ணணுமா, அடங்கி இருக்கணுமா. அப்படி அடங்கி இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆகார் அடங்கி இல்லாமல் போனதுனால தான் அநேக அங்கலாய்ப்பருடைய இருதயத்தில் ஆயிருச்சு, உண்டாயிருச்சு. அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தைக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள பல யோசனைகள் ஓட காரணம் என்ன, அடங்கி இல்லாமல் யோசிக்கிறது தான். அப்பா அம்மா சொல்லுவாங்க, மகனே பொருடா உனக்கு நான் வாங்கி தரேன்னு. நம்ம புத்தி என்ன பண்ணும், எப்போ 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 அதுலேயே தான் நம்ம என்ன பண்ணுவோம், நிற்போம். ஆனால் வார்த்தை வரும், ஒரு 2 மாதம் கழிச்சு அப்பா என்ன பண்ணுறேன், வாங்கி தரேன்.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 2 மாதத்துக்குள்ளே அலைஞ்சி திரிஞ்சு அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, அதை நம்ம வாங்கிட மாட்டோமா? முயற்சி பண்ணி 2 மாதம் கழிச்சு நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அந்த 2 மாதம் அடங்கி இருந்தால் அப்பாவே வாங்கி கொடுத்துருப்பாரா? ஒரு 20,000 ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணும் அப்படின்னா அப்பாட்ட கேட்குறீங்க. அப்பா 2 மாதம் டைம் கேட்குறாரு. பிள்ளைங்க ஒரு வேலை அப்பா 2 மாதம் சொல்கிறாரு, நான் வேலை செஞ்சு ஒரே மாதத்தில் வாங்கி தரேன்னு பிள்ளைங்க வேலைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒத்த ரூபா கூட எடுக்காம இந்த ஆண்டா நீங்களும் 20,000 சேர்க்கறதுக்குள்ள 2 மாதம் அப்பா சொன்ன டேட்டு வந்துடும். அதுக்கு அந்த 2 மாதம் நீ வெளியில் போய் வேலை செய்யாமல் கம்முன்னு அப்பா வீட்டில் அடங்கி சோத்தை தின்னுட்டு இருந்திருந்தா அந்த ஃபோன் கைக்கு வந்திருக்குமா? வந்திருக்குமா இல்லையா? இப்படி தான் அநேகத்தில் நம்மளும் என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய கரத்தை விட்டு ஓடிடுறோம். அவர் சொல்லுவார், அடங்கிடுறாப்பா, உனக்கான ஆசீர்வாதம் என்ன பண்ணும், உன்னை தேடி வரும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம புத்திக்கு எட்டினதை பூரா நம்மளும் என்ன பண்ணுவோம், செய்வோம். ஆனால் கடைசியில் அவர் சொன்ன காலத்தில் தான் அதுவும் என்ன பண்ணும், நிறைவேறும். அப்போ தான் யோசிப்போம், பேசாமல் சும்மாவே என்ன பண்ணியிருக்கலாம். இதுதான் நம்ம அநேகத்தில் பண்ணுற தவறு. இங்கே பேதுரு அதான் சொல்கிறாரு, எப்பா நீ ஓடாத, ஒடியாராத, நடக்காத, அடங்கி இரு, அதுவே போதும். எது வரைக்கும்? காலம் வரும் வரைக்கும். காலத்துக்கு முன்பாக எதையும் செய்ய என்ன பண்ணாத, முயற்சிக்காத. இதை தான் சாமுவேல் சவுலுக்கு சொன்னார். 7 நாள் பொறுத்துரு ராசா, நான் பலி செலுத்த வரேன் அப்படின்னு. ஆனால் சவுலால் என்ன பண்ண முடியல, 6 நாள் பொறுத்தவனுக்கு 7 நாள் பொறுக்க முடியல. அதான் சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு 6 பொறுக்கலைங்க, 6 நாள் பொறுத்தவனுக்கு 7 நாள் என்ன பண்ண முடியல. நம்மளும் சில சமயத்தில் அப்படி தான் இருக்கிறோம். தரித்திருப்போம் தேவ சமூகத்தில். நிறைவேற நேரத்தில் பானையை போட்டு உடச்சி போடுவோம். நிறைவேற போகிற நேரத்தில் பானை என்ன பண்ணிடுவோம், உடச்சிடுவோம். அப்புறம் மறுபடியும் பானையை செய், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி, டைம் இழுத்துக்கிட்டே போகும். இந்த 40 நாள் 40 வருஷம் ஆக்கினாங்க பற்றி நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள். அது மாதிரி தான் 40 நாளில் போயிருக்க வேண்டிய பிரயாணத்தை 40 வருஷம் ஆக்குனதுக்கு காரணம் என்ன, சட்டியை போட்டு உடைச்சது தான். நம்மளும் அநேக நேரத்தில் சட்டியை போட்டு என்ன பண்ணிடுறோம், உடச்சிட்டு மறுபடியும் அது நீளும், வாளாட்டம் நீளும். மறுபடியும் உட்காந்து அழுகுவோம், எப்போ ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே சொல்லுவார். நீ அப்போவே அமைதியாக இருந்தா அது அன்னைக்கே என்ன பண்ணியிருக்கும், முடிஞ்சிருக்கும். ஒன்னால தான் இத்தனை வருஷமாக ஜவ்வு மாதிரி என்ன பண்ணுது, இழுத்துட்டு வருது. அப்போ பேதுரு சொல்கிற விஷயம், அடங்கி இருப்பா. நீ என்ன பண்ணு, ஏற்ற காலம் வரைக்கும் அடங்கியிரு. 2வது ஒரு வார்த்தை சொல்கிறார், அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ நம்முடைய கவலை என்ன, எப்போ நடக்கும், எப்போ என் வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும், எப்போ எனக்கான ஆசீர்வாதம் என் கைக்கு வரும், நான் விரும்பின வாழ்க்கை எப்போ என் வாழ்க்கையில் நான் வாழ ஆரம்பிக்க போகிறேன். இந்த கவலை நம்ம எல்லோருக்கும் என்ன பண்ணுது, இருக்கு. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கை எப்போ மாறும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் எப்போ நான் வாங்குவேன், நான் ஆசைப்பட்டதெல்லாம். அப்போ நம்ம ஆசைப்படுகிற காரியம் எப்போ நடக்கலையோ அப்போ நம்முடைய இருதயம் என்ன ஆயிரும், கேள்வியோட. எப்போ? முதல் கேள்வி எவ்வளவு நாள், 2வது கேள்வி இந்த வருஷமாவது நடக்குமா. இப்படி கேள்வி என்ன பண்ணும், நீண்டுகிட்டே போயிடும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல என்ன பண்ணுங்க, வச்சிருங்க. வச்சுட்டு நீ என்ன பண்ண, சந்தோஷமா போ. வீட்டில் கணவன் மனைவி இருப்பாங்க. கிச்சனில் ஒரு ஜாமான் இருக்காது, கடுகுல இருந்து பருப்பு வரைக்கும் எதுவுமே இருக்காது. வீட்டில் இருக்க அம்மனி என்ன பண்ணிடுவாங்க, கம்முன்னு உட்காந்து இருந்துட்டு வேலைக்கு போகிறவங்கள்ட்டையோ இல்லை தன் கணவனார்ட்ட என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கம்முன்னு இருந்துடுவாங்க. கம்முன்னு இருந்துட்டா டைமுக்கு மளிகை ஜாமான் வீட்டுக்கு வரும். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ மளிகை ஜாமான் தானாக வரும். அந்த நாளுக்குள்ளே 30 ஃபோனை போட்டு வாங்கியாச்சானா வாங்குற ஆசை என்ன பண்ண அந்த மனுஷனுக்கு. இதுதான் சொல்லியாச்சுன்னா கம்முன்னு இருக்கணும், அது வரும். நையினா டென்ஷனாக என்ன பண்ணிடுவோம், வாங்கியே தரமாட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டா என்ன பண்ண மாட்டாங்க, ஓ இன்னைக்கு சும்மா கடை. அந்த கோபம் குறையிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதை விட நம்ம நேசிக்கிற கர்த்தர், அவர் கரத்தில்
அடங்கி அவர் விசாரிக்கிறபடியினால் கவலையை வச்சுட்டா போதும். நம்ம கவலை வீட்டில் ஒன்றும் இல்லை, சொல்லிட்டு கம்முன்னு இருந்துட்டா போதும். அதுவே தானாக சாயந்தரம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணும், டெலிவரி ஆகும். கர்த்தர்கிட்ட சொல்லியாச்சுன்னா கம்முன்னு இருக்கணும். யார் சொன்னாங்க? அன்னாள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு என்ன பண்ணுறேன், திருப்பி எதான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா நைன்னுச்சு தேவ சமூகத்தில் வந்து தன் மகனை புருஷனை எல்கான கிட்ட கையை நைனுச்சு, இல்லை ஏழுகிட்ட நைனா எதுவுமே சொல்லாங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாக காணப்படலை, அமைதியாக அந்த அம்மா அதை மறந்துட்டாங்க. அந்த அம்மா அழுகையை மறந்துருச்சு. இத்தனை வருஷமா அந்த அம்மாவுக்கு இந்த துக்கத்தை அந்த அம்மா மறந்துருச்சு. இது வரைக்கும் அவளுக்கு அந்த அம்மாவுக்கு இருந்த எல்லா வியாகுலத்தையும் நம்ம மறந்துட்டேன். காரணம், கவலையை கர்த்தர்கிட்ட வச்சுட்டேன்ப்பா. எனக்கு நீ என்ன. ஒரு காலம் வந்துச்சு, ஒரு காலம் வந்துச்சு. கர்த்தர் சாமுவேல் என்ன பண்ணார்? அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, என்ன பண்ணணுமா? கர்த்தருடைய கரத்துல அடங்கி கை காலை மடக்கி சொல்லிட்டு கம்முன்னு இருந்தா போதும். மனுஷங்கிட்ட சொல்றதை விட கர்த்தர் பேர்ல பற்றுதலா இருப்பது நலம். அநேக நேரத்துல மனுஷன் பேர்ல தான் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், பற்றுதலா இருக்கிறோம். அதை விட கர்த்தர் பேர்ல பற்றுதலா இருப்பது நமக்கு நலம். இன்றைக்கான செய்தியின் தலைப்பே அமைதியா அடங்கி இருங்க. செய்தியின் தலைப்பே அமைதியா அடங்கி இருங்கள். அப்படி அமைதியா அடங்கி இருந்துட்டா போதுங்க, எல்லாம் தானா நடக்கும். வாழ்க்கையில் குடும்பத்துல சமாதானம் இல்லையா, அமைதியா அடங்கிருங்க, தானா சமாதானம் வரும். தேவனுக்கும் உங்களுக்கும் சில விஷயங்கள்ல சில வேறுபாடுகள், சில ஜப குறைகள் நமக்கு இருக்கா, எல்லாத்தையும் விட்டு அமைதியா அடங்கிருங்க, தானா மாறப்போகுது. இந்த அமைதியை அடங்கியிருக்க முடியாம தான் அநேக நேரத்தில் நமக்கு என்ன வருது, பல பல பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வருது. அதனாலதான் ஆகார கர்த்தர் மறுபடியும் சாராவுடைய வீட்டுக்கு என்ன பண்ணார், அனுப்பி, நீ அமைதியா அடங்கிரு, உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும், நீ நல்லபடியா அந்த குழந்தைய வளர்ப்ப, அப்புறம் நான் உனக்கு செய்ய வேண்டிய நல் உபகாரங்களையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஆனா அது வரைக்கும் என்ன இருக்கணும், அது எது அந்த சாராளுன்ற அந்த அம்மா எது பேசணும், நீ அமைதியாக என்ன பண்ணணும், அடங்கி இருந்தாதான் உனக்கான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ நமக்கான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா சில இடங்கள்ல நம்ம அமைதியாக அடங்கி இருந்து தான் ஆகணும். இல்லை உனக்கு மட்டும்தானா எனக்கும் அப்படின்னா முடிஞ்சு. ஏன்னா ஆகாருக்குள்ள இருந்த ஆதங்கத்தை தான் நான் இங்கே பிரசங்கிக்கிறேன். ஆகாருக்குள்ள இருந்தது என்ன, உனக்கு மட்டும்தான் ரோசை வருமா எனக்கும் வரும்னு அந்த அம்மா கிளம்பி போயிருச்சு. ஆனால் போகிறப்ப பூரா புலம்பிகிட்டே போகுது. பேசாமல் கம்முன்னு அந்த அம்மா கூட இருந்திருக்கலாம். இப்போ பாரு சோத்துக்கு வழி இல்லாமல் என்ன பண்ணுறோம், சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அங்கலாய்ப்புக்கு பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தாரு, திரும்பி போய் கம்முன்னு அடங்கி அமைதியாக அடங்கிரு. கர்த்தர் நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்பாரு. ஆனால் அதுக்கு மேலே நம்ம எப்படி இருக்கணுமா, அமைதியாக அடங்கி இருக்கணுமா. அப்போ இந்த மாதத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம் என்னன்னா, ஆண்டவரே நான் அமைதியாக அடங்கி இருக்கணும்ப்பா. எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, சாராவுடைய வீட்டுக்கே நான் மறுபடியும் போகிற நிலமை வந்தாலும் பரவாயில்ல, நான் அமைதியாக அடங்கி இருந்தால் போதும். நான் மறுபடியும் அதே இடத்துக்கு நான் போனாலும் பரவாயில்ல, நான் அமைதியாக அடங்கி இருந்தால் போதும். எனக்கானதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படி ஆகார் அமைதியாக அடங்கி இருந்தனால தான், அவள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்துட்டனால தான் அவர் விசாரிக்கிறவராக என்ன பண்ணார், மாறினார். கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவராய் மாறணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு அடங்கி இருக்கணும். அப்போ தான் அவர் விசாரிக்கிறவராக என்ன பண்ணுவார், மாறுவார். ஒரு கேஸ் விஷயமாக நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், நமக்காக வாதாட ஒரு வக்கீல் என்ன பண்ணுறோம், கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம அந்த கூண்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூண்டில் நம்ம நிற்கிறோம், வாய்தாக்காரங்க நம்ம நிற்கிறோம். நமக்காக வழக்காடக்கூடிய வக்கீல் நமக்கு மாதிரி நிற்கிறாரு. வக்கீலுக்கு பீஸும் கொடுத்துப்புட்டு நம்மளே பேசிட்டு இருந்தால் வக்கீலுக்கு என்ன வேலை இருக்குது? ஜட்ஜி அதை ஒத்துக்குவாரா? யார் தான் பேசணும் கோர்ட்டில்? லாயர் தான் பேசணும். கர்த்தர் பேசுகிற இடத்துல நம்ம எப்படி தான் இருக்கணும், அமைதியாக தான் இருக்கணும். நம்ம பேச வேண்டிய இடத்துல தான் நம்ம பேசணும். கர்த்தர் நமக்காக வழக்காடுற இடத்துல நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அந்த நேரத்தில் ஊடால நம்ம பூந்தோன்னா ஜட்ஜ் என்ன பண்ண மாட்டார், கேஸை
தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுவார். தள்ளுபடி பண்ணாக்க அடுத்த வாய்தா போட்டு போயிடுவார். அப்போ நம்ம தான் மறுபடியும் மாதம் மாதம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். சில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அமைதியாக இருங்க. உங்கள் வாய்களை திறக்கும் பொழுது அது வாய்தாவை என்ன பண்ணும்? வாயை திறக்க வாய்தா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அமைதியாக இருங்க. வாய்தாவே இல்லாமல் கர்த்தர் மாற்றி போட்டுருவார். அல்லேலூயா. இதிலிருந்து ஒரு மனுஷனை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தின் 3-4 வசனத்தை வாசி. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாவை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி போதும் ஒரு சூரை செடியின் கீழே படுத்து நித்திரை பண்ணினான். இங்கே நமக்கு இந்த தேவ மனுஷன் யார் நமக்கு நன்றாக தெரியும். யாரு? எலியா. எலியாங்கிற தேவ மனுஷன் அவர் எவ்வளவு தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தார், அவர் எவ்வளவு பலமுள்ளவராக இருந்தார், அவர் எந்த அளவுக்கு தேவன் மேலே வைராக்கியம் வாஞ்சையாக இருந்தார். அந்த வைராக்கிய வாஞ்சை இருந்தபடினால தான் தான் இருக்கிற இடத்துல விக்கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, விக்கிரக தோப்புகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணார்? வெட்டி சாச்சார். அவ்வளவு வைராக்கியமான தேவ மனுஷன் எலியா. அந்த எலியாவை அசைச்ச ஒரு வார்த்தை, அந்த எலியாவுக்குள்ள பயத்தை ஏற்படுத்தின ஒரு வார்த்தை, அந்த எலியா தன்னுடைய தன் ஜீவனை காத்து கொள்ளத்தக்க ஓட வைத்த ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. அந்த வார்த்தை கேட்ட உடனே எலியா என்ன பண்ணிட்டாரு? ஓடிட்டார். வாசிக்கலாம் 1-2-3 வசனத்தை. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். இப்போ இங்க இந்த ராஜா உடைய மனைவி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. எலியாவே, நீ கொண்டல்ல, இதே மாதிரி உன் பிராணனுக்கு தக்க நான் என்ன பண்றேன்? செய்கிறேன். நீ எப்படி என்னுடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டியோ அதே மாதிரி உன் தலையும் உன்னுடைய சரீரமும் வெவ்வேறா கிடக்க மாதிரி நான் என்ன பண்றேன்? செய்கிறேன். பார்க்கலாமா அப்படின்னு வந்த ஒரு வார்த்தை என்ன ஆயிருச்சு? உள்ள அடி வைத்து என்ன பண்ண வச்சிருச்சு? கலங்க வச்சிருச்சு. தைரியமா இருந்த மனுஷன்தான், கர்த்தருக்காக நின்ன மனுஷன்தான். அநேக நேரத்தில் இப்படிதாங்க நிறைய காரியம் செஞ்சிருவோம், சின்ன விஷயத்துல ஏமாந்துருவோம். நிறைய விஷயத்த செஞ்சவங்க தான், பெரிய பெரிய காரியங்களை செஞ்சவங்க தான் கர்த்தருக்காக காத்திருந்து அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட கூட்டம் தான் நம்ம. இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிற யாருமே கர்த்தருடைய கரத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் வாங்கலன்னு சொல்ல முடியாது. நான் ஜெபிக்காம என்னுடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். கொடுக்காம யாரும் இங்கே இவ்வளவு நாள் என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய கரத்துல விசுவாசிகளா இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு நமக்குள் ஏற்பட்ட சில கலக்கத்தின் நிமித்தம், இங்கே எலியாவுக்குள்ள பயம்ங்கிற ஒரு கலக்கம் என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. நமக்குள்ள சில கலக்கம், உலகத்தில் இருந்து வரக்கூடிய சத்தத்தின் நிமித்தம் நமக்குள் வரக்கூடிய ஒரு கலக்கம். எந்த சத்தமான இருந்துட்டு போட்டோம், உலகத்திலிருந்து வரக்கூடிய சத்தம், உலகத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்துக்கு உங்க செவி திறந்திருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை கலக்கம் உள்ளதாக தான் என்ன பண்ணும்? இருக்கும். உங்களுடைய செவி எதுக்கு தெரியுமா திறந்திருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்க செவி என்ன பண்ணிருக்கணும்? திறந்திருக்கணும். உலகத்திலிருந்து, ராஜாத்தினுடைய செவியிலிருந்து,
நாட்டை ஆளக்கூடிய அந்த ராஜாவுடைய மனைவியின் சத்தத்தை காதுல போட்டீங்கன்னா பயம்தான் வரும். அதுதான், உலகத்தின் சத்தத்தை உள்வாங்காதீங்க. தகப்பனுடைய சத்தத்தை மாத்திரம் என்ன பண்ணுங்க, உங்க காதுகள்ல ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய காதுகள் வசனத்தை அதிகமா கேட்கணும்னு சொன்னா, உங்க காதுகள் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா கேட்கணும்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில பயம் என்ன பண்ணாது, வரவே வராது. உறுதியா சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையில பயம் வராது. பொருளாதார நெருக்கத்தை குறித்து பயம் என்ன பண்ணாது, பிள்ளைங்களை குறித்த பயம் என்ன பண்ணாது, உங்க வாழ்க்கையை குறித்த பயம் என்ன பண்ணாது, உங்களுக்கு சின்ன உங்களுடைய சரீரத்தில் வியாதி வந்துட்டா கூட பயம் என்ன பண்ணாது. காரணம் என்ன, உங்க செவிகளில் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தை தொனித்து கொண்டே இருக்கிறபடினால் அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணும், பலன் உள்ளவர்களா மாற்றும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக உலகத்தின் வார்த்தை உங்க காதுக்குள் போகும் பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் வராது, உங்களுக்குள்ள அந்த தேவனை குறித்த பக்தி வைராக்கியம் வராது, பயம்தான் வரும். இதுவரைக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டு செயல்பட்ட எலியாவுக்கு முதல் அவன் காதுகளுக்குள்ள ஒரு பெண்ணுடைய உலகத்தின் சத்தம் கேட்ட உடனே அவருக்குள்ள என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. இந்த பயத்துக்கு காரணம் என்ன, உலகத்தின் வார்த்தைகளை உங்க செவிகளுக்குள்ள ஏற்றுக்கொண்டதுதான். எலியா மாத்திரம் அன்றைக்கு அந்த சத்தத்தை தன் காதல கேட்காம தேவனுக்கு தன்னை விட்டு கொடுத்திருந்திருப்பார்னு சொன்னான். அவருடைய கவலையை கர்த்தருடைய கருத்துல விட்டு இருப்பார்னு சொன்னான். அன்றைக்கே இயேசுவினுடைய தலை என்ன பண்ணியிருக்கோம், அந்த தலையும் வெட்டப்பட்டிருக்கும். அந்த ஒரு தலை தான் மிச்சம், அதுவும் அன்றைக்கு வெட்டப்பட்டிருக்கும். ஆனா எலியா இயேசுவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. அதனாலதான் சூறை செடிக்குள்ள போய் என்ன பண்ணிட்டார். ஆனா அங்கேயும் கர்த்தர் மறுபடியும் போனார். அங்கேயும் கர்த்தர் போய் சூறை செடி கீழே படுத்திருந்தவனை எழுப்பி விட்டார். சூறை செடி கீழே படுத்திருந்தவனை எழுப்பி விட்டார். 40 நாள் ஓடினார்ல, எங்க ஓடினார்? 40 நாள் என்ன பண்றாரு, நடந்து போறாரு. எங்க போய் இருந்தா, நடந்து போய் என்ன பண்ணார்? வாசிக்கலாம் 9வது வசனத்தை, 9, 8, 9. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். தங்கினான். போதும். எங்க போனாரு? இவர் என்ன சொல்லி எழுப்பி விட்டாரு? நீ ஏஞ்சு போய் என்ன பண்ண, உன்னுடைய ஊழியத்தை என்ன பண்ண செய்யும்படியாக தான் கிளப்பி விட்டார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணாரு, நேராக ஓடி போய் கெபிக்குள்ள போய் கம்முன்னு உக்காண்டார். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை வருது, இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? நம்ம கேட்குறோம்ல அநேகரை, இங்கே உனக்கு என்ன வேலை, என்ன பண்ணிருக்க? இதே வார்த்தையை கர்த்தர் எலியாவை கேட்குறாரு. அதே வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நம்மளையும் கேட்குறாரு. நம்ம இருக்கிற இடத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க உங்களுக்கு என்ன வேலை, அங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? இப்படி அங்க போய் நிக்கிறீங்க. நம்ம அநேக இடத்துக்கு நம்ம போகிறோம், யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல நமக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு. அது நண்பரை பார்க்க போகிறதா இருக்கலாம், உறவுகளை பார்க்க போகிறதா இருக்கலாம், எங்கே வேணா இருக்கட்டும். அங்கே உங்களுக்கு என்ன வேலை? கர்த்தருடைய வேலை என்ன, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை என்ன, அங்கே உங்களுக்கு என்ன வேலை? அப்பையும் நம்மள என்ன பண்ணல, கிளம்பல. ஒரு பெரிய சத்தம் வருது, இரைச்சலின் சத்தம் வருது, காத்துடைய சத்தம் வருது, புயலின் சத்தம் வருது, எல்லாமே வருது. மறுபடியும் ஒரு மெல்லிய சத்தம் வருது. வாசிங்க 13வது வசனத்தை. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. முதல் சத்தம் வந்து அவர் என்ன பண்ணல, கிளம்பல, கெபியை விட்டு வெளியில வரல. அதற்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சம்பவமே நடக்குது, ஒரு பிரளயமே என்ன பண்ணுது, நடக்குது. அந்த பிரளயத்துக்கு பின்பாக ஒரு மெல்லிய சத்தம் வருது. எலியா என்ன தெரியுமா பண்ணாரு,
யாரோ நம்மளை என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு கொல்ல போகிறாங்க. நம்முடைய முகத்தை என்ன பண்ணுவோம், மறைச்சிக்கொண்டு சால்வை தன் முகத்தை என்ன பண்ணி மூடிக்கிட்டு, இது எலியாதான் அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி சால்வை தன் முகத்தை மூடி என்ன பண்ணார், வந்து நிற்கிறாரு. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வருது, உனக்கு இங்கே என்ன வேலை? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அப்படி தான் வருது. இன்றைக்கு நம்ம இருக்கிற இடம், சிலருடைய இடம் கர்த்தருக்கு என்ன பண்ணல, பிடிக்கலை. சில கெபி கர்த்தருக்கு பிடிக்கல. நீங்கள் அமர்ந்திருக்கிற சில கெபியின் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணல, விரும்பலை. சூறை செடியின் வாழ்க்கையும் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, கெபியின் வாழ்க்கையும் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அது விருப்பம், ஆனால் அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் படுத்திருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கலை, நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்படியும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணலை, உங்களை பிரகாசிக்கும்படி தான் கர்த்தர் அழைத்தார். இன்றைக்கு பிரகாசிக்க வேண்டிய அநேக தேவ ஜனங்கள், பிரகாசிக்க வேண்டிய நீங்கள் உங்கள் ஒளியை மங்கடித்து மங்க வைத்து ஒரு சூறைச்செடியின் கீழையும் ஒரு கெபிக்குள்ளையும் படுத்துக்கொண்டு உங்கள் ஒளியை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, மங்க வைத்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படி ஒளியை, கொடுக்கப்பட்ட தேவ அபிஷேகத்தை, கொடுக்கப்பட்ட தேவ வரத்தை, கொடுக்கப்பட்ட தேவனுடைய அன்பை போக்கழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருது, உனக்கு அங்க என்ன வேலை, உனக்கு அங்க என்ன வேலை? புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார், மரித்தோரை போய் அடக்கம் நீ என்ன பண்ண, பின்பற்று. இதான் கர்த்தருடைய வார்த்தை. மரணத்துக்கே நீ போனாலும் உனக்கு அங்க என்ன வேலைன்னு தான் கேட்கிறாரு. அந்த வார்த்தைக்கு அதானே அர்த்தம், செத்தவன் நடக்க மாட்டோம், உனக்கு அங்க என்ன வேலை, நீ என்ன பண்ண, பின்பற்றிடுவ. இதே போலதான் அநேக காரியங்கள் அங்க நமக்கு என்ன வேலை, நம்முடைய வேலை என்னங்க, கர்த்தரை பின்பற்றுவது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. எலியாவுடைய வேலை என்ன, கர்த்தரை பின்பற்றுறது. ஆனால் எலியா கர்த்தரை என்ன பண்ணல, பின்பற்றல. சூறை செடிக்கும் கெபிக்குலையும் ஓடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் தான் வார்த்தை வருது, 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய், நீ திரும்பி போ, நீ எங்க இருந்து ஓடி வந்தியோ திரும்பி போ. நீ எந்த இடம் வேணான்னு ஓடி வந்தியோ அந்த இடத்துக்கு என்ன பண்ண, திரும்பி போ. எந்த தேசத்துல குடியிருக்க முடியலன்னு நீ ஓடி வந்தியோ அதே தேசத்துக்கு திரும்ப என்ன பண்ண, போ. அங்க செய்ய வேண்டிய ஊழியம் என்ன மிச்சம் இருக்கு. எந்த ஆகாப்புக்கும் ஆகாப்பின் மனைவிக்கும் பயந்து எலியா ஓடினாரோ அதே ஆகாப்புடைய காரியத்தை கர்த்தர் எலியாவுக்கு காண்பிப்பாரு. எலியாவே, ஆகாப்ப பாத்தியா, வாசிங்க 21வது அதிகாரத்துல 29வது வசனத்தை. ஆகாப் 28 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, இந்த ஆகாப் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான். எலியா உடைய நாட்கள்ல மோசமான ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்த ஆகாப் அதே எலியாவின் நாட்கள்ல தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக மாறுகிறான். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஒரு தேசத்தின் ராஜா தன் தவறை உணர்ந்து தன்னை ஒப்பு கொடுப்பது எத்தனை ஆச்சரியம். அதை எலியா பார்க்கும்படியா கர்த்தர் மறுபடியும் எலியாவை என்ன பண்ணாரு, அந்த இடத்துக்கு. நீங்கள் சில காரியங்களை விட்டு ஓடி இருப்பீங்க, இவன் மாறவே மாட்டான், இவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நீ போ, உன் கண்களுக்கு முன்பாக அவன் மாற்றத்தை நான் என்ன பண்ணுவேன், காண்பிப்பேன். நீங்கள் யார் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள விட்டு ஓட நினைக்காதீங்க. அவங்கள பயமுறுத்துறாங்க நினச்சி ஓட நினைக்காதீங்க. அதே இடத்துக்கு மறுபடியும் போங்க, அமருங்க. அவன் மாற்றத்தை உங்கள் கண்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு காட்டுவார். எலியாவை கூப்பிட்டு என்ன சொன்ன, அங்கே பத்தியா எலியாவே, நீ ஒருவேளை செத்துருந்தனா அதை நீ பார்த்துருப்பியா? நீ இந்த ஊரை விட்டு ஓடி இருந்தனா ஆகாப்புடைய மாற்றத்தை நீ பார்த்துருப்பியா? உன்னைய கொல்ல நினைச்சவனே உன்னைய காப்பாற்ற நினைப்பான்ற என்ன உனக்கு வந்திருக்குமா? அதுக்கு நீ என்ன பண்ணணும், கொஞ்ச நாளைக்கு உன் கவலையெல்லாம் என் மேலே வச்சுட்டு இருந்தனாக்க அந்த மாற்றத்தை என்ன பண்ணியிருக்க முடியும், பார்த்துருக்க முடியும்.
சிலருடைய மாற்றத்தை நம்ம பார்க்கணுன்னே கர்த்தர் நம்ம இன்னும் ஜீவனோட என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. சீக்கிரம் அந்த மாற்றத்தை என்ன பண்ணுவீங்க, உங்கள் கண்கள் காணும். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்ணே காணும். நீங்கள் ஓடியெல்லாம் போக வேணாம். வேற ஒருத்தன் பார்த்து உங்கள் காதுகளுக்கு அந்த செய்தி என்ன பண்ணாது, வந்து சேரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாட்களில் உங்கள் கண்களுக்கு முன்பாக எந்த மனுஷனுடைய மாற்றத்தை விரும்புனீங்களோ அதே மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆவிக்குரிய மாற்றத்தை கொடுத்து, நீங்கள் எந்த மனுஷனுக்காக ஜெபிக்கிறீங்களோ, யாருக்காக கண்ணீர் சிந்துறீங்களோ, யாருக்காக தேவ சமூகத்தில் உபவாசிக்கிறீங்களோ, அந்த மனுஷனுடைய மாற்றத்தை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களை காணும்படி கர்த்தர் என்ன பண்ணுவார். எலியா ஆகாப்புக்காக ஜெபித்த நாட்கள் உண்டு ஒரு நாள். ஏன்னா ஆகாப்பு கூட சேர்ந்த ஒரு சில அந்த நபர்களும் சேர்ந்து புல்லை தேடும் பொழுது எலியா என்ன பண்ணார், வாண்டடா போய் ஆகாப்புக்கு உதவி செஞ்சார். ஆனால் அதே ஆகாப்பு இப்போ மாறி நிற்கிறான்றதை நினைக்கும் பொழுது யாரால் ஏற்றுக்கொள்ள முடியலை, எலியாவால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அதுவும் ஆகாப்புடைய மனைவி ஏசபேல் தனக்கு விரோதம் எலியும் நிற்கிற எலியாவால் ஏற்றுக்கொள்ள முடியலை. செத்துறணும்னு முடிவு பண்ணார், ஊரை விட்டு ஓடிடணும்னு முடிவு பண்ணார். ஆனால் எலியா எதிர்பார்த்த அந்த அழகின் அந்த வாழ்க்கையை, அந்த மாற்றத்தை அவன் கண்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தர் மறுபடியும் அழைத்து வந்தார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எலியா மறுபடியும் அந்த ஊருக்கு போனார். அந்த ஊருக்கு போனதுனால அவனுடைய மாற்றத்தை, ஆகாப்புடைய மனம் திரும்புதலை, ஆகாப் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறத அவன் கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் என்ன பண்ணார். அநேகருடைய கண்களை கண்டு கர்த்தர் சந்தோஷப்பட வைக்கிற நாட்கள் சீக்கிரத்தில் என்ன பண்ணும், வரும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது அடங்கி அமைதியா இருந்தாலே போதும். முதல் விஷயம் ஆகார குறித்து நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், அவளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு அவ என்ன பண்ணணும், மறுபடியும் அமைதியா போய் அடங்கி இருக்கணும். சில சந்தோஷத்தை பார்க்கணும்னா சில சமயத்தில் என்ன தான் பண்ணணும், அடங்கி தான் இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய ஜீவியத்தில் எலியாவை குறித்து ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கணுன்னா, ஒரு மனுஷனிடத்துல மாற்றத்தை பார்க்கணுன்னா, ஒரு தேசத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, சும்மா இது பண்ணக்கூடாது. பயந்து இந்த வாழ்க்கையே வேண்டான்னு ஓடவும் கூடாது, ஒளியவும் கூடாது. தேவன் சொன்ன பிரகாரம் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த மாற்றத்தை நம்முடைய சொந்த கண்களில் காண கர்த்தர் நமக்கு, அதற்கு என்ன பண்ணணும், அவன் அப்படி இவன் இப்படி, அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அங்கே போனால் அவன் கொண்டு போடுவான், இங்கே போனால் அவன் பிடிச்சி போடுவான், இந்த புலம்பலையெல்லாம் நிறுத்திவிட்டு கர்த்தர் சொன்னபடி அமைதியாக அடங்கியிருந்து போதும். அந்த மாற்றத்தை நம்முடைய கண்கள் என்ன பண்ண முடியும், காண முடியும். மாற்றத்தை பார்க்கணுமா, அமைதியாக இருங்க. வாழ்க்கை சந்தோஷமாக மாறணுமா, அமைதியாக இருங்க. உங்களை பகைக்கிறவங்களே உங்களுக்கு நன்மை செய்யணுமா, அமைதியாக இருங்க. சாராள் பகைத்தா, ஆனால் சாராள் தான் பின் நாட்களை நன்மை செய்யும்படி கர்த்தர் சாராள் என்ன பண்ணார், அவள் இருதயத்தை மாற்றினார். உங்களுக்கு விரோதமாக சில மனுஷங்க செயல்படுறாங்களா, அமைதியாக இருங்க. கர்த்தர் அவங்க இருதயத்தை என்ன பண்ணுவார், மாற்றுவார். அதற்கு என்ன பண்ணணும், அமைதியாக அடங்கி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் புரிஞ்சிச்சா? நம்ம என்ன பண்ணணும், அமைதியாக அடங்கி இருக்கணும். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு தேவனுக்கு இந்த வார்த்தைக்கு நம்மளை விட்டு கொடுக்கலாமா? கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. மறுபடியும் உன் நாச்சியார் இடத்துக்கு திரும்பி போ, உன் நாச்சியார் இடத்துக்கே நீ திரும்பி போன்னு ஆண்டு சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. நாங்கள் மறுபடியும் அதே இடத்துல அமைதியாக அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சபையாருக்கு உதவி செய்யுங்கப்பா. அநேக இடங்களில் ஆண்டவர் சின்ன துளை போல கசப்புகள் இருக்க தான் செய்யுது. அந்த சின்ன துளை போன்ற கசப்புகள் அநேக ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துதுப்பா. அதையெல்லாம் மறந்து மறுபடியும் சந்தோஷிப்பிக்க செய்யுங்க. துக்கத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக நன்மையை கொடுங்கன்னு சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல
அப்பா, ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்ட கர்த்தர் அந்த அங்கலாய்ப்பு மாறும்படி ஆண்டவரே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையில கொடுத்தீங்கல்ல. அதுபோல இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அங்கலாய்ப்பை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு சந்தோஷப்படத்தக்க ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு மறுபடியும் கொடுங்கப்பா. அந்த ஏதேனின் வாழ்க்கை, அந்த தேவ சமூகத்தில் அன்பா இருக்கிற வாழ்க்கை. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நாட்களிலும் உம்முடைய சமூகத்தில் இம்மட்டுமாய் நாங்கள் பாடி ஆராதித்து உம்முடைய சத்தியத்தை தியானித்து ஆண்டவரே நாங்கள் சந்தோஷித்து அகமகிழத்தக்கதாக கர்த்தர் கொடுத்த எல்லா நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்தை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு அநேக நேரங்களில் நாங்கள் அமைதியாக இல்லாமல் போனதே அநேக கசப்புகளுக்கும் அநேக பிளவுகளுக்கும் ஆண்டவரே அதுவே வாசலை வகுத்து கொடுத்துருக்கிறதுப்பா. இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நீ மீண்டும் உன் நாச்சியாரிடத்தில் போய் இரு, அடங்கி இரு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அப்பா ஸ்தோத்திரம். எலியாவே, இங்கு என்ன செய்கிறாய்? உன்னுடைய ஊழியம் எது? நீ எங்கு இருக்க வேண்டிய நபர்? நீ எதற்காக அழைக்கப்பட்டவன்? நீ இங்கு என்ன செய்கிறாய்? சூறை செடியின் கீழையும் குகைக்குள்ளும் நீ என்ன செய்கிறாய் என்கிற சத்தமும் இன்றைக்கு எங்கள் சபையில் கேட்டப்பட்டதுக்காக அன்று நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆகாரை போல நாங்கள் ஓடுவோம்னு சொன்னால் நாங்கள் அடங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எலியாவை போல் நாங்கள் ஒளிந்திருப்போம்னு சொன்னால் எங்களை ஊழியம் செய்ய வைங்கப்பா. தொடர்ந்து இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இவர்கள் குடும்பங்கள் சந்தோஷமாய் கம்பீரமாக ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாக அந்த சந்தோஷம், அந்த ஆராதனையின் சந்தோஷம், அந்த வொர்ஷிப்பின் மகிமையை ஆண்டவரே இந்த குடும்பம் காணத்தக்கதாக எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அதை ருசித்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாக இன்றைக்கு வந்திருந்ததான ஒவ்வொருவர் மேலும் அது கிருபை விசேஷமாய் உம்முடைய கரம் இருக்கப்பதாக ஜெபிக்கிறோம். அந்த கரம் இவர்களை நேர்வழியாய் நடத்தட்டும். அந்த கரம் இவர்கள் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தட்டும். அந்த கரம் சமாதானத்துக்கு நேராக நடத்தட்டும். அந்த கரம் ஆண்டவரே மறுபடியும் அந்த ஸ்தோத்திர மாற்றங்களை கண்களில் காணத்தக்க உதவி செய்வதாகன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து இவர்கள் கண்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அநேக மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. எங்கள் சபைகளையும் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். அதை எங்கள் கண்கள் காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து இந்த உஷ்ண காலத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை உண்டாகட்டும். தேவன் மேகஸ்தமமாக இருந்த ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. வேலை செய்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம், படிக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எல்லோரையும் கர்த்தர் கரங்களில் ஏந்தி தாங்கி தப்புவிப்பீராகன்னு ஜெபிக்க கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷமும் நம்மேலும் நம் குடும்பத்தார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பரியந்தம் தங்கி தாபரிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமைதியா அடங்கி இருந்தா எல்லாம் நன்மைக்கு எதுவாக என்ன பண்ணும்? நடக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.